வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே கலகலப்பா போகுது. ஸ்டார்டிங்கே கிளாஷ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. வாட்டர்மெலான் திவாகர், நான் தான் டாக்டர், மெடிக்கல் டேர்ம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல ஹவுஸ்மேட்ஸ்லாம் டேர்ம் என்னன்னு சொன்னா எங்களுக்கும் தெரியும்னு சொல்றாங்க. அடுத்து கொரட்டை பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பிரவீன் ராஜ்க்கும் வாட்டர்மெலான் திவாகருக்கும் நீ தான் கொரட்டை விட்ட, ஏன் நீ விடலையான்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. கெமி இன்டர்ஃபியர் ஆனதும் வாட்டர்மெலான் திவாகர் நீ பேசாதன்னு சொல்ல, ஏன் எனக்கெல்லாம் பேச ரைட்ஸ் இல்லையான்னு அவங்களும் கேட்குறாங்க. அடுத்து மார்னிங் 10 o'clock எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு கலகலப்பான ஒரு சாங்கோட எல்லாரும் ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க. 11:20க்கு பிக் பாஸ் பேசுகிறாரு. ஹவுஸ்மேட்ஸை ஸ்பிளிட் பண்ணி உட்கார சொல்கிறாரு. டீலெக்ஸ் சூப்பர் டீலெக்ஸ்ன்னு 2 ஹவுஸையும் தனித்தனியாக உட்கார சொல்கிறாரு. பிக் பாஸ் சீசன் 9ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க பேசணும்னு சொல்றாங்க. எல்லாரும் ஓடி போறாங்க. ஆனா விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் போய் கன்ஃபெஷன் ரூம்ல உட்கார்றாரு. பிக் பாஸ் விக்ரம் கிட்ட சொல்றாரு, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ல ஒரு சூப்பர்விஷன் ஆளும் அவருக்கு உதவியாளரா பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒருத்தரையும் நீங்க செலக்ட் பண்ணணும். எல்லோ ட்ரம்ல தண்ணி இருக்கிறத யூஸ் பண்ணணும். ரெட் லைட் எரியும் போது மட்டும்தான் தண்ணி வரும். 10 செகண்ட் தான் ரெட் லைட் எரியும். அதுக்குள்ள நீங்க தண்ணியை பிடிச்சிக்கணும். மிஸ் பண்ணிட்டா தண்ணி கிடைக்காது. அந்த டேங்க்ல 500 லிட்டர்ஸ் மட்டும்தான் பிடிக்க முடியும். இன்ஃபர்மேஷனை தராரு. விக்ரம் வெளியில ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு கமருதீனை செலக்ட் பண்றாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து அவருக்கு உதவியாளரா சபரிய செலக்ட் பண்றாங்க. வாட்டர் சூப்பர்வைசருக்கு கமருதீனை செலக்ட் பண்றாங்க. இந்த வாட்டர் ஆக்சஸ கமருதீன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எடுத்துக்கணும். அவருக்கு உதவியாளரா சபரி இருக்கணும். எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. வாட்டரோட கண்ட்ரோல் கமருதீன் கிட்ட கொடுக்கறாங்க. ரெட் லைட் எரிஞ்சா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் பாட்டு பாடி ஒரே கொண்டாட்டமா இருக்கு. தண்ணியை எப்படி ஸ்பிளிட் பண்ணலான்னு ஹவுஸ்மேட்ஸ் பேசும்போது பிக் பாஸ் சொல்றாரு, ட்ரிங்கிங் வாட்டர் நான் தனியா தரேன், அது உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி வாட்டர் தான். ஸ்டோர் ரூம்ல டக் டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும் போது திறந்து நீங்க வாட்டரை எடுத்துக்கணும். அப்படி திறக்காம விட்டுட்டீங்கன்னா குடிநீரை இழந்துருவீங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரு. மேகனா வியனா விக்கில்ஸ் தான் குடிநீருக்குன்னு செலக்ட் பண்றாங்க. வாட்டர் பாட்டில எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. அடுத்து பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிக் பாஸ் பேசுறாரு. பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிக் பாஸ் சூப்பர் ஹவுஸ்மேட்ஸ், இத பத்தி நீங்க ஷாக் ஆக வேண்டாம். முதல் பவர் பிரிவிலேஜ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு உண்டுன்னு சொல்றாரு. 50% நாமினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு. 7 பேர்ல 4 பேர் தான் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போவீங்க. 3 பேருக்கு இதுல விலக்கு இருக்கு. 7 பேரும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி முடிவு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. FJவை ஃபர்ஸ்ட் பேச விடுறாங்க. எனக்கு இந்த ஹவுஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், நான் இங்க நிலையா நின்று ஜெயிக்கணும் FJ சொல்றாரு. சுபிக்ஷா சொல்றாங்க, நான் ஒரு மீனவ பெண், நான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் இங்க வந்திருக்கேன். எங்க மீனவ வம்சத்துக்கே நான் பெருமையை சேர்க்கணும், அதனால நான் இங்க இருந்து விளையாடணும்னு நினைக்கிறேன், நான் வெளியே போக விரும்பலன்னு சொல்றாங்க. கானா வினோத் சொல்றாரு, எங்க கானாவோட பெருமையை காக்க நான் இதுல ஜெயிச்சு வெளியே வரணும், ஸ்டே பண்ணதான் பிடிக்குதுன்னு சொல்றாரு. ரம்யா ஜோ சொல்றாங்க, நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு அம்மா அப்பாவே இல்லை, நான் ஒரு அனாதையா வாழ்ந்திருக்கேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன், அதனால எனக்கும் இங்க இருக்கதான் விருப்பம்னு சொல்றாங்க. பிரவீன் காந்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இளைஞர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு வெளியே போக கூட தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. கமருதீன் என்ன சொல்றாரு, நான் இந்த கேம்ல விளையாடுறேன், இது மக்களோட சாய்ஸ், மக்கள் செலக்ட் பண்ணா நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அரோரா என்ன சொல்றாங்க, நான் வெளியே போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல 3 பேருக்கு நாமினேஷன்ல இருந்து விலக்கு கொடுக்கறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தா சுபிக்ஷா, ரம்யா ஜோ, துஷாரா. பிக் பாஸ் கமருதீனை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. யாரை நாமினேட் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு திவாகர் அப்சாராவை நாமினேட் பண்றேன்னு சொல்றாரு. அடுத்து சுபிக்ஷாவை கூப்பிடுறாங்க. அவங்க வியனாவையும் கலை அரசனையும் நாமினேட் பண்றாங்க. அடுத்து பிரவீன் காந்தியை கூப்பிடுறாங்க. அவங்க சுதாகரையும் பிரவீன் ராஜையும் நாமினேட் பண்றாங்க. ரம்யா ஜோவை கூப்பிடுறாங்க. அவங்க வாட்டர்மெலான் திவாகரையும் ஆதிரையும் நாமினேட் பண்றாங்க. கானா வினோத்தை கூப்பிட்டதும் அவர் கலை அரசனையும் அப்சாராவையும் நாமினேட் பண்றாரு. துஷாராவை கூப்பிட்டதும் அவர் கலை அரசனையும் அப்சாராவை நாமினேட் பண்றாரு. அரோராவை கூப்பிட்டதும் அவங்க கலை அரசனையும் திவாகரையும் நாமினேட் பண்றாங்க. பிரவீன் விஜயை கூப்பிட்டதும் அவர் கலை அரசனையும் பிரவீன் காந்தியையும் நாமினேட் பண்றாரு. திவாகரை கூட்டதும் அவர் பிரவீன் ராஜையும் கெமியையும் நாமினேட் பண்றாரு. கெமியை கூட்டதும் அவங்க திவாகரையும் சபரியையும் நாமினேட் பண்றாங்க.
விக்கல்ஸ் விக்ரம் கூட்டதும் அவங்க பிரவீன் காந்தியையும் கலையரசனையும் நாமினேட் பண்றாங்க. கனியை கூட்டதும் அவங்க ஆதிரையையும் வியனாவையும் நாமினேட் பண்றாங்க. எஃப்ஜேவை கூட்டதும் அவங்க கலை அரசனையும் பிரவீன் காந்தியும் நாமினேட் பண்றாங்க. அப்சாராவை கூட்டதும் அவங்க கலை அரசனும் அரோராவையும் நாமினேட் பண்றாங்க. விஜய் பார்வதியை கூட்டதும் அவங்க பிரவீன் காந்தியையும் கனியையும் நாமினேட் பண்றாங்க. சபரிய கூட்டதும் அவங்க கலை அரசனையும் விஜய் பார்வதியும் நாமினேட் பண்றாரு. வியனாவை கூட்டதும் அவங்க கலை அரசனையும் பிரவீன் ராஜையும் நாமினேட் பண்றாங்க. கலையரசனை கூட்டதும் திவாகரையும் ஆதிரையையும் நாமினேட் பண்றாங்க. நந்தினியை கூட்டதும் கலையரசனும் வியனாவையும் நாமினேட் பண்றாங்க. ஆதிரையை கூட்டதும் திவாகரையும் கலையரசனையும் நாமினேட் பண்றாங்க. அடுத்து எவிக்ஷன் ப்ராசஸ். நாமினேட் பண்ணதுல எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி பேசுறாங்க. அடுத்து நாமினேஷன்ல எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி சொல்றாங்க பிக் பாஸ். வியனாக்கு 3 votes, ஆதிரைக்கு 3 votes, அப்சாராக்கு 3 votes, பிரவீன் ராஜ்க்கு 3 votes, பிரவீன் காந்திக்கு 4, திவாகருக்கு 7, கலையரசனுக்கு 12. சூப்பர் டீலக்ஸ் ப்ராசஸோட பவர்ஸை பத்தி பிக் பாஸ் சொல்றாரு. அவங்களுக்கு இசை எப்பயும் உண்டு, வேக்கப் சாங்கே கிடையாது, எவ்வளோ நேரம் வேணா தூங்கலாம், அவங்க எப்ப எழுந்திருக்கிறாங்களோ அப்ப எழுந்திருக்கலாம். எல்லாரும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும், எல்லா லக்ஸூரியும் அவங்களுக்கு உண்டு, எல்லா பாதுகாப்பும் உண்டு, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தா அலாரம் சவுண்ட் கேட்டதும் எழுந்துடணும். சூப்பர் டீலக்ஸ் ஏரியாவுக்கே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் போக கூடாது. லக்ஸூரின்றதே உங்களோட டிக்ஷனரியிலேயே கிடையாது. டாஸ்க்கு அட்வான்டேஜ் உண்டு, ஆனா அதை டாஸ்க் தான் முடிவு பண்ணணும். எல்லா ஒர்க்கையும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் செய்யணும். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்தாதான் கேஸையே ஆன் பண்ணணும், அவன் ஆன் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் இருந்து எந்த பொருள்னாலும் எடுக்க முடியும். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது நீங்க சமைச்சு கொடுக்கணும். சிக்கன் மட்டன் எதுனாலும் அவங்க தான் டேஸ்ட் பண்ணணும். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு பாஸ் சொல்றாரு. அடுத்து ஒரு நாள் கூத்துன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அதுல கனி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு நாள் கூத்துன்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல கனி அந்த ரூல்ஸை பத்தி சொல்றாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரா ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவர்கிட்ட ஒரு நாள் சரக்கு தான் இருக்கு, இதுக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டாரு, 3 தடவைக்கு மேல ஒருத்தரை தேர்ந்தெடுக்க கூடாது, அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் அந்த ஸ்டிக்கரை எடுக்க கூடாது, இதான் ரூல்ஸ். இந்த ஒரு நாள் கூத்து பேட்சை நம்ம யாரு செலக்ட் பண்றோமோ அவங்க ஷர்ட்ல போய் பின் பண்ணணும். துஷாரா அப்சாராவை செலக்ட் பண்றாரு, அரோரா கலையரசனை செலக்ட் பண்றாங்க, கமருதீன் கலையரசனை செலக்ட் பண்றாங்க, சுபிக்ஷா வியனாவை செலக்ட் பண்றாங்க, ரம்யா ஜோ வியனாவை செலக்ட் பண்றாங்க, கானா வினோத் கலையரசனை செலக்ட் பண்றாங்க, பிரவீன் காந்தி வாட்டர்மெலான் திவாகரை செலக்ட் பண்றாங்க, பிரவீன் ராஜ் வாட்டர்மெலான் திவாகரை செலக்ட் பண்றாங்க, கெமி வாட்டர்மெலான் திவாகரை செலக்ட் பண்றாங்க, கனி வியனாவை செலக்ட் பண்றாங்க, வியனா ரம்யா ஜோவை செலக்ட் பண்றாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் அடுத்த ஆளுக்கு போற வரைக்கும் ரிமூவ் பண்ண கூடாதுன்றதுதான் இந்த கேம்ஸோட ரூல். இந்த மாதிரி ரொம்பவே கலகலப்பா பிக் பாஸ் சீசன் 9 இடையில போச்சு. அடுத்த நாளோட பதிவை மீண்டும் பார்க்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.